ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மட்டன் குருமா. ஈரோடு ஸ்பெஷல் குஸ்கா குருமா. குஸ்கா குருமாவில் மட்டன் குருமா, சிக்கன் குருமான்னு 2 குருமா வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குருமா தான் வைக்க போகிறோம். இதில் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா, சின்ன வெங்காயம் 100 கிராமு, 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பட்டை, கிராம், ஏலக்காய் தூள், 3 உருளைக்கிழங்கு, தயிர், எலுமிச்சப்பழம். இதை நம்ம எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 3 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்த பிறகு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடலாம். தக்காளி, பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா அதில் போட்டுடணும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போடணும். இது ஒரு போட்டு பச்சை வாசம் போகிற முடியும் நல்லா வதக்கணும். இது வதங்குறதுக்கு கண்டிப்பாக சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மிலே வச்சு நல்லா வதங்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை அதில் போடணும். கறிகளில் போட்டுடலாம். கறியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, மிளகாத்தூள், பட்டை, கிராம், ஏலக்காய் தூள் அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா வதக்கி விடணும். ஆகும், ஏன்னா நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இதை இப்போ அந்த மசாலாவோட கறி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், எல்லா தயிரும் ஊற்ற வேணாம். தயிர், அரை லெமன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரை லெமன், போட்டு நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் இதில் வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் அரை மூடி தேங்காய் அரைச்சி அதில் ஊற்ற வேண்டியதுதான். இதை நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி விசில் விட்டுறலாம். ஒரு சொம்பு தண்ணி, இதில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி கறி வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும். என்னோடய குக்கரில் வந்து 3 விசில் விட்டால் கறி சீக்கிரம் வெந்துடும். அவங்க குக்கரில் எத்தனை விசில் விட்டால் கறி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி
கறி கறி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி விசில் விட்டுருங்க. விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம விசில் எடுத்துட்டு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. கறி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். கறி நல்லா பஞ்சாட்ட வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அரிக்கி வச்சுக்க உருளைக்கிழங்கு. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஊற வச்சு முழு கொத்தமல்லியாக அரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். தண்ணி போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும் குழம்பு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தனியாக வாங்க. இந்த ஊரில் கொஞ்சம் நார்மலாக கெட்டியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு விசில் தான். ஏன்னா கறி நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு விசில் தான். ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. ஒரே விசில் வச்சுருவேன். நான் மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு போட்டால் விசில் விட மாட்டேன், ஆவிலே வேக வச்சு எடுத்துருவேன்.